இந்தியாவுடனான உடன்படிக்கையை மேல் பரிசீலனை செய்ய கோரும் இலங்கை அரசியல்வாதி. பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா விடுத்த மிரட்டல். இந்தியாவுடனான எரிசக்தி துறை இணைப்பை மறுபரிசீலனை செய்வதற்கான மதிப்புமிக்க பாடங்களை இலங்கைக்கு வழங்குகிறது என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பில கருத்து வெளியிட்டுள்ளார். காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் தாக்கி 26 பேர் கொல்லப்பட்டதாக வெளியான செய்தியை தொடர்ந்து இராஜதந்திர உறவுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அச்சுறுத்தியுள்ளது. எனவே இதனை பாடமாக கொண்டு 2 மின்சார கட்டமைப்புகளை ஒன்றோடொன்று இணைப்பதற்கும் பல்துறை பெட்ரோலிய குழாய் பதிப்பதற்கும் இந்தியாவுடன் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இலங்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கம்பன்பில வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போது கையெழுத்திட்ட 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நகல்களை அவர் பொதுவில் வெளியிட்டுள்ளார். கெஹலிய ரம்புக்வெல்ல உட்பட 12 பேர் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உட்பட 12 பேருக்கு எதிரான வழக்கை விசாரிக்க நீதிபதி மகேஷ் வீரமன் தலைமையிலான 3 உறுப்பினர்களை கொண்ட மேல் நீதிமன்ற விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. போலியான மனித இம்யூனோகுளோபுலின் இறக்குமதி செய்யப்பட்டு பின்னர் மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்கப்பட்ட குற்றச்சாட்டு அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவின் வேண்டுகோளின் பேரில் தலைமை நீதியரசர் முருது பெர்னாண்டோ இந்த அமர்வை நியமித்திருக்கின்றார். கூறப்படும் மோசடிக்கு உதவியாகவும் உடந்தையாகவும் இருந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் ரம்புக்வெல்ல மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் மற்றும் புற்றுநோய் தடுப்பு மருந்தான ரிட்டுக்சிமாப் ஆகியவற்றை இறக்குமதி செய்ய சதி செய்வதன் மூலம் அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தியது உட்பட மொத்தம் 14 குற்றச்சாட்டுகள் 12 பேருக்கு எதிராகவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. தொலைபேசி சின்னம் காலமாகிவிட்டது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அறிவிப்பு. தொலைபேசி சின்னம் காலாவதியானது என்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் அதை ஆதரிக்க கூடாது என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவு ஹக்கீம் குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார். தொலைபேசி சின்னம் நீண்ட காலம் ஆகிவிட்டது, அதற்காக நாங்கள் வாக்குகளை கோர மாட்டோம் என்று ஹக்கீம் தனது உரையின் போது குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடனான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறவு குறித்தும் ஹக்கீம் இதன்போது அவர் எதிர்கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இந்த முறை உள்ளூராட்சி தேர்தல்களில் நாங்கள் தனித்தனியாக போட்டியிடுகின்றோம். கண்டியில் கூட நாங்கள் 11 சபைகளில் தனித்தனியாக போட்டியிடுகின்றோம். முஸ்லிம் காங்கிரசில் உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் 3 இடங்களில் மட்டுமே போட்டியிடுகின்றார்கள். அதுவும் அவர்களின் சொந்த விருப்பப்படி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்களின் வேண்டுகோளின் பேரில் அவர்கள் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் என்று ஹக்கீம் குறிப்பிட்டுள்ளார். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு மரண விசாரணை அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளின் இறப்புகளும் கட்டாய பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் மரண விசாரணை அதிகாரிகளுக்கு அறிவித்திருக்கின்றது. மரண விசாரணை அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட சுற்றறிக்கையில் இலங்கையில் குழந்தைகளின் இறப்பு பகுப்பாய்வில் இது ஒரு முக்கிய அங்கம் என்றும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதங்களுக்கான பொதுவான காரணங்களை கண்டறிந்து அத்தகைய இறப்புகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க இந்த நடைமுறை விதிக்கப்படுவதாக அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த இறப்பு விகிதங்களை குறைக்க இந்த இறப்புகளுக்கு பின்னாலுள்ள காரணங்களை ஆய்வு செய்து பகுப்பாய்வு செய்ய பிரேத பரிசோதனை முடிவுகள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தற்பொழுது ஒரு குழந்தையின் மரணம் சந்தேகத்துக்குரிய தீங்கு, சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலைகள் அல்லது விபத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கும் பொழுது மட்டுமே அவற்றின் மீது பிரேத பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முதலாவதாக பாதுகாப்பு காரணங்களால் ஜனதாவகே இடம் மக்களுடைய காணிகள் හමුදා කඳවුරු වෙත පවරගෙන තිබෙනවා. ராணுவ முகாம்களுக்காக எடுத்திருக்கிறார்கள். අපි එම හමුදා නිලධාරී கிளிநொச்சி பாதைகளை மூடி வைத்திருக்க அவசியம் என்ன? விளக்கிய அனுரகுமார திசாநாயக்க. அலரி மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டிருந்த பாதையை திறந்திருக்கின்றோம். ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டிருந்த பாதையை திறந்திருக்கின்றோம். எதற்காக நாம் கிளிநொச்சி பாதைகளை மூடி வைத்திருக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், அனைத்து மக்களும் சமனான உரிமைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த அரசாங்கம் அமைந்திருக்கின்றது.
இந்த பகுதிகளில் 30 வருடமாக யுத்தம் இடம்பெற்றது. லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். பலர் குழந்தைகளை இழந்தார்கள், தங்களுடைய உறவுகளை இழந்தார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். கடந்த காலங்களிலே பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களின் காணிகள் இராணுவ முகாம்களுக்காக எடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது அந்த காணிகள் தொடர்பில் இராணுவ தலைவர்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கின்றோம். விடுவிக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் மீண்டும் மக்களுக்காக வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். அது மட்டுமல்ல, பாரம்பரியமாக பயிர் செய்து வந்த நிலங்கள் கூகுள் வரைபடத்தின்படி வனவள திணைக்களத்தினால் எல்லையிடப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதி மக்கள் விவசாயம் செய்த நிலங்கள், மக்களுடைய நிலங்கள். அவற்றை மீண்டும் அவர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இன்னும் சில பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன. கொழும்பிலே மூடியிருந்த பாதைகளை திறந்திருக்கின்றோம். குறிப்பாக அலரி மாளிகைக்கு முன்பாக இருந்த பாதையை திறந்திருக்கின்றோம். ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டிருந்த பாதையை திறந்திருக்கின்றோம். எதற்காக நாம் கிளிநொச்சி பாதைகளை மூடி வைத்திருக்க வேண்டும்? அனைத்து பாதைகளையும் இந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் திறந்து விடுவோம். ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் மூடிய பாதைகளை திறந்து விட்டிருக்கின்றோம். நாட்டை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும். வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்க இருக்கின்றோம். ஏற்கனவே வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்களுக்கு நிதிகளை விடுவிக்க இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வீடுகளை புனரமைக்க காசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் ஒரு பகுதி தான் வழங்கப்பட்டிருந்தது. மீதி தொகை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அந்த வீடுகளை புனரமைப்பதற்கு காணிகள் இருக்க வேண்டும், இருப்பதற்கு வீடு இருக்க வேண்டும், பயணிப்பதற்கு பாதை இருக்க வேண்டும். பல பாதைகள் போக இயலாத நிலையில் இருக்கின்றன.